Hey guys, welcome to session number 2. ஸோ இந்த செஷனில் நம்ம எதை பற்றி கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா வேரியபிள்னா என்னது, அதுக்கப்புறம் டேட்டா டைப்ஸ் பற்றி நம்ம கவர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்னா என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வேரியபிள்னா என்னன்னு புரிஞ்சால் மட்டும்தான் இந்த டேட்டா டைப்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு வேரியபிள் அப்படின்னா என்னென்னா, வேரியபிள்ன்றது வந்து ஒன்றுமே கிடையாது. அது வந்து ஒரு கண்டெய்னர். அந்த கண்டெய்னருக்குள்ள வந்து நம்மளுக்கு ஒரு வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். அதுதான் வேரியபிள் அப்படின்னு சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 100 அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன இருக்கு, 100 அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த வேல்யூவை நான் என்ன பண்றேன், ஏ அப்படின்ற ஒரு வேரியபிளுக்கு நான் என்ன பண்றேன், ஸ்டோர் பண்றேன். இப்போ இந்த வேல்யூவை ஏ அப்படின்ற ஒரு லெட்டர்ல நான் ஸ்டோர் பண்றேன். இப்போ இந்த இடத்துல ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும், ஏ வேல்யூ பிகம்ஸ் 100, ரைட்? அப்போ 100ன்றது ஒரு வேல்யூ. அதை நான் வந்து என்ன பண்றேன், ஏன்ற ஒரு லெட்டருக்கு நான் என்ன பண்றேன், இனிஷியலைஸ் பண்றேன், வேல்யூவா அசைன் பண்றேன். அப்போ இந்த இடத்துல இந்த ஏ தான் வந்து யார் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏ தான் வந்து நம்மளுக்கு வேரியபிள். ஓகே, ஸோ வேரியபிள் இட் இஸ் அ கண்டெய்னர் விச் ஹோல்ட் சம் வேல்யூ. ஸோ ஏன்றது ஒரு வேரியபிள், அந்த வேரியபிள் நமக்கு என்ன வேல்யூ இருக்கு, 100 அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்கு. இது புரிஞ்சிருக்கும் நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து டேட்டா டைப்ஸை பற்றி பார்க்க போறோம். டேட்டா டைப்ஸ். ஸோ டேட்டா டைப்ஸ்னா என்ன, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இப்போ உங்களோட கம்ப்யூட்டர் இருக்குன்னு வச்சுக்கலாம். உங்கள் கம்ப்யூட்டரில் வந்து ஒரு ரெண்டு டைப் ஆஃப் டேட்டா இருக்குது, 2 டைப்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாங்ஸு, ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாங்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் ஒரு டாக்குமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த சாங்ஸோட எக்ஸ்டென்ஷன் நம்மளுக்கு என்னவா இருக்கும், .mp3 இருக்கும் இல்லையா. அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட்டோட எக்ஸ்டென்ஷன் என்னவா இருக்கும், எதர் நம்மளுக்கு txt ஆர் வேர்ட் சம் அதர் எக்ஸ்டென்ஷன் இருந்தாலும் அந்த எக்ஸ்டென்ஷனோட தான் இந்த ஃபைலாக இருக்கட்டும் இந்த ஃபைலாக இருக்கட்டும் நம்மளுக்கு சேவ் ஆகிருக்கும். ஓகே, இப்போது நம்மளுக்கு தான் இது வந்து சாங்ஸ் mp3 டைப் ஆஃப் டேட்டா, டாக்குமெண்ட்னா txt டைப் ஆஃப் டேட்டா. பட் உங்களோட சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டுமே என்ன பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா தான். உங்களோட சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் இந்த உள்ள இருக்க ரெண்டு ஃபைலுமே வந்து என்னதான், அதுக்கு டேட்டா தான். பட் இது மொத்தமாகவே டேட்டா தான். பட் அதுக்குள்ளே இருக்க டைப் வேறையாக இருக்குல்ல, அதுதான் வந்து டேட்டா டைப்ஸ். ஓகே, ஸோ டேட்டா டைப்ஸ்க்கான அந்த வேர்டுக்கான மீனிங் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் வந்து டேட்டா டைப்ஸ்ன்னு சொல்கிறோம். எல்லாமே டேட்டா தான், பட் அதோட டைப் வந்து வேறையாக இருக்குது. இப்போ சாங்ஸும் டாக்குமெண்ட்டும் டேட்டா தான், பட் அதோட டைப் என்னவா இருக்குது, ஒன்று வந்து mp3 இருக்குது, ஒன்று வந்து டெக்ஸ்ட்டாக இருக்குது, txt ஃபார்மேட்டில் இருக்குது. அதுதான் டேட்டா டைப்ஸ். ஓகே, அந்த மாதிரி இப்போ நம்ம சிஸ்டமில் இருக்க டேட்டாவை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஜாவாவில் இந்த மாதிரி நம்ம ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய டைப் ஆஃப் ஃபார்மேட்ஸ் வந்து நம்ம கொடுப்போம். ஓகே, ஜஸ்ட் எக்ஸ்டென்ஷன் மாதிரி நினச்சிக்கோங்க இப்போதைக்கு. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட் அப்படின்ற ஒன்று இருக்குது, கேரு, ஷார்ட், பைட், பூலியன், ஃப்ளோட், லாங், டபுள், ஸ்ட்ரிங். ஸோ மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 7 9 டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்குது ஜாவாவில். ஓகே, சரி. இப்போ நம்ம ஒவ்வொரு டேட்டா டைப்பும் இருக்கு இல்லையா. இப்போ இன்ட்ன்றது ஒரு டேட்டா டைப். அது எந்த மாதிரி வேல்யூஸை ஸ்டோர் பண்ணும் அப்படின்னா நியூமெரிக்கல் வேல்யூஸை ஸ்டோர் பண்ணும். இட் சப்போஸ் நியூமெரிக்கல் வேல்யூஸ். நியூமெரிக்கல் வேல்யூஸ் அப்படின்னா ஹோல் நம்பர்ஸை மட்டும் சப்போர்ட் பண்ணும். என்ன சப்போர்ட் பண்ணும், ஹோல் நம்பர்ஸை மட்டும் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி ஷார்ட் அப்படின்ற இன்னொரு டேட்டா டைப் இருக்கு, அது நியூமெரிக்கல் வேல்யூஸை சப்போர்ட் பண்ணும். இது என்ன சப்போர்ட் பண்ணும் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் இதுவும் வந்து ஹோல் நம்பர்ஸை மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி பைட் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் இருக்கு, அதுவும் நம்மளுக்கு நம்பர் வேல்யூஸ் தான் ஸ்டோர் பண்ண அலோவ் பண்ணும். அதுவும் வந்து நம்மளுக்கு என்ன மாதிரி நம்பர்ஸை தான் அலோவ் பண்ணும், ஹோல் நம்பர்ஸை மட்டும் தான் அலோவ் பண்ணும். அதே மாதிரி நம்மளுக்கு லாங்ன்ற ஒரு டேட்டா டைப் இருக்கு, அது நியூமெரிக்கல் வேல்யூஸை சப்போர்ட் பண்ணும். நம்ம இன்ட்டு ஷார்ட் பைட் மாதிரியே இதுவும் வந்து ஹோல் நம்பர்ஸை மட்டும் தான் அலோவ் பண்ணும். ஸோ மொத்தம் வந்து நம்மளுக்கு 4 டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்கு. எதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு, எதை ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னா ஹோல் நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மொத்தம் எத்தனை டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்குது ஜாவாவில், 4 டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் என்ன பண்ணேன்,
என்கிட்ட வந்து 100 அப்படின்ற ஒரு வேல்யூ இருந்தது. அதை வந்து நான் ஏக்கு வந்து அசைன் பண்ணேன் இல்லையா? இப்போ 100 அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்கு. அதை நான் ஏக்கு வந்து அசைன் பண்றேன் இல்லையா? இப்போ இந்த ஏ வந்து எந்த டைப் ஆஃப் டேட்டா அப்படின்றத நான் கொடுக்கணும். நம்ம அப்படியே ஈஸியாக இது கூட கம்பேர் பண்ணிக்கலாம். நான் சாங்ஸ்னு ஒன்று சேவ் பண்ணுறேன். அது MP3 MP4 நான் கொடுக்குறேன் இல்லையா எக்ஸ்டென்ஷன். அந்த மாதிரி நான் ஒரு வேரியபிளில் 100ன்ற வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ இது வந்து இந்த வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பர். அப்போது இந்த நம்பரை சப்போர்ட் பண்ணக்கூடிய டேட்டா டைப்பை தான் நான் என்ன பண்ணணும், அந்த வேரியபிள் கூட நான் டிக்ளேர் பண்ணணும். இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 100 அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ இன்ட் அப்படின்ற டேட்டா டைப் நம்மளுக்கு நியூமெரிக்கல் வேல்யூஸும் அலோவ் பண்ணும், ஐ மீன் ஹோல் நம்பர்ஸும் அலோவ் பண்ணும். ஓகே, ஸோ இந்த ஏவோட வேல்யூ இங்கே 100ஆக மாறிடும். அட் த சேம் டைம் நம்ம என்ன சொல்லணும், இந்த ஏன்றது எந்த டைப் ஆஃப் டேட்டா அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும், இங்கே மென்ஷன் பண்ணுறோம். இதுதான் டேட்டா டைப். ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ நம்ம இதை வச்சு ஒரு சின்ன ஸ்கிரிப்டிங் பார்த்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏ ஈக்குவல் டு 100 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து ஏன்றது வேரியபிள், 100 அப்படின்றது வந்து வேல்யூ. இப்போ நம்மளுக்கு இங்கே எரர் த்ரோ பண்ணோம். ஏன் அப்படின்னா ஜேபிஎம் வந்து இதை செக் பண்ணுது. செக் பண்ணிவிட்டு ஓகே வேல்யூ அசைன் பண்ணியிருக்கீங்க ஃபைன், வேரியபிள் கொடுத்துருக்கீங்க ஃபைன். இப்போ இந்த வேல்யூ எந்த டைப் ஆஃப் டேட்டா அப்படின்றத நம்ம என்ன சொல்லணும், இங்கே நம்ம கொடுக்கணும், பக்கத்தில் டிக்ளேர் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இது நம்பராக இருக்கிறதுனால, ஹோல் நம்பராக இருக்கிறதுனால நான் இன்ட்னு கொடுக்குறேன். சரி, ஒன்ஸ் ஆஃப்டர் டிக்ளேரிங் இன் அந்த கம்பைல் டைம் எரர் வந்து நம்மளுக்கு வரலை. ஓகே, அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லாங்கும் டிக்ளேர் பண்ண முடியும், ஷார்ட் அப்படின்ற டேட்டா டைப்பும் டிக்ளேர் பண்ண முடியும், பைட் அப்படின்ற டேட்டா டைப்பும் டிக்ளேர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா எல்லாமே ஹோல் நம்பர்ஸை சப்போர்ட் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஷார்ட் எஸ் அலோவ் பண்ணுது, பைட் அலோவ் பண்ணுது, லாங் அலோவ் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூ டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வேரியபிளுக்கு இந்த கொடுக்கக்கூடிய வேல்யூ என்ன டைப் ஆஃப் டேட்டான்றதை நம்ம இங்கே கொடுத்தாகணும். அதுக்கு தான் நம்மளுக்கு டேட்டா டைப்ஸ் யூஸ் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேர் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் இருக்கு. கேர் இந்த டேட்டா டைப் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரே ஒரு வேல்யூ மட்டும் ஸ்டோர் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஏ அப்படின்ற ஒரே ஒரு லெட்டரை மட்டும் நான் என்ன பண்ண போறேன், ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போறேன். எப்படி ஸ்டோர் பண்ண போறேன்னா வித்தின் டபுள் கோட்ஸில் வந்து நான் ஸ்டோர் பண்ண போறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ ஏ ஈக்குவல் டு சிங்கிள் கோட்ஸில் கியூ அப்படின்ற ஒரே ஒரு லெட்டர் மட்டும் நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல நம்ம மேலே பார்த்த எந்த டேட்டா டைப்புமே நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா எல்லாமே வந்து நம்மளுக்கு ஹோல் நம்பர்ஸை தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்க டேட்டா வந்து ஒரு கியூன்றது இட் இஸ் நாட் அ நம்பர், இட் இஸ் அ லெட்டர், ரைட்? அதே மாதிரி கொடுத்துருக்கிறது எப்படி கொடுத்துருக்கோம்னா சிங்கிள் கோட்ஸில் கொடுத்துருக்கோம். அப்போது எந்த வேல்யூ நான் சிங்கிள் கோட்ஸில் கொடுக்குறனோ அந்த பர்டிகுலர் வேல்யூ அந்த பர்டிகுலர் வேரியபிளோட டேட்டா டைப் நான் என்னவா தான் மென்ஷன் பண்ணணும், கேர் அப்படின்ற டேட்டா டைப் மென்ஷன் பண்ணணும். ஓகே, எந்தெந்த மாதிரியான வேல்யூஸ் நான் சிங்கிள் கோட்ஸ்குள்ள எழுதி அதை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறனோ அந்த வேரியபிளோட டேட்டா டைப் என்னவா தான் இருக்கணும், கேராக தான் இருக்கணும். அதே மாதிரி கேர் டேட்டா டைப்பில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நம்ம சிங்கிள் கோட்ஸில் கொடுக்கறது எல்லாமே கேர் வேல்யூ ஆகிடாது. சிங்கிள் கோட்ஸ்குள்ளே எப்போ நம்ம சிங்கிள் கவுண்ட் வேல்யூ கொடுக்குறோமோ அதுதான் கேர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ண முடியாது, ஒரு வேர்டை ஸ்டோர் பண்ண முடியாது. பிகாஸ் கேர் அப்படின்ற டேட்டா டைப் நம்மளுக்கு சிங்கிள் கோட்ஸ்குள்ளே இருக்க வேல்யூ மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். அட் த சேம் டைம் சிங்கிள் கோட்ஸ்குள்ளே சிங்கிள் கவுண்ட் இருக்க வேல்யூஸை மட்டும் தான் ஸ்டோர் பண்ணும். இப்போ நான் ஒரு லெட்டரை ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா ஒரே ஒரு லெட்டர் மட்டும் தான் நான் ஸ்டோர் பண்ண முடியும். ஒரு நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் நான் ஸ்டோர் பண்ண முடியும். ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் தான் நான் கொடுக்க முடியும். ஜாவா பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பேஸுமே வந்து ஒரு டேட்டா தான். ஓகே, ஸோ அப்போ கேர் டேட்டா டைப்போட கேர் அப்படின்ற டேட்டா டைப் எந்த மாதிரி வேல்யூஸை ஸ்டோர் பண்ணும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த டேட்டா டைப் போயிடுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூலியன் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் இருக்கு. ஸோ இந்த பூலியன் அப்படின்ற டேட்டா டைப் எதை மட்டும்தான் ஸ்டோர் பண்ணும்,
ஒன்று ட்ரூன்ற வேல்யூ அக்செப்ட் பண்ணும், இல்லைனா ஃபால்ஸ்ன்ற வேல்யூ மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும். எது பூலியன் அப்படின்ற டேட்டா டைப். இப்போ நான் ஏ ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ட்ரூ வேல்யூ நம்மளுக்கு கேரில் சப்போர்ட் பண்ணாது. பிகாஸ் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், சிங்கிள் கோட்ஸ்குள்ளே சிங்கிள் வேல்யூ மட்டும்தான் கேர்ன்றது சப்போர்ட் பண்ணும். இப்போ நான் ட்ரூன்ற ஒரு வேல்யூ கொடுக்குறேன்னா, அப்போ இதை நான் எந்த டேட்டா டைப்பில் ஆட் பண்ணணும் அப்படின்னா பூலியன் அப்படின்ற ஒரு டேட்டா டைப்பில் ஆட் பண்ணணும். ஸோ பூலியன் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் மட்டும்தான் நம்மளுக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்ற வேல்யூவை சப்போர்ட் பண்ணணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டெசிமல் நம்பர்ஸை சப்போர்ட் பண்ணக்கூடிய டேட்டா டைப்ஸ் ரெண்டு இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டபுள். ஸோ ஃப்ளோட்டும் டபுளும் வந்து எதை மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும், டெசிமல் நம்பராக இருந்தால் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். நான் இப்போ வந்து ஒரு நம்பர் கொடுக்குறேன், ஏ ஈக்குவல் டு 12 பாயிண்ட் சம்திங் எதுவும் கொடுக்குறேன். ஓகே, டெசிமல் நம்பருக்கான வேல்யூ நான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இங்கே இன்ட்டு கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு இன்ட்டு சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா இன்ட்டுன்றது டேட்டா டைப் நம்பர்ஸை சப்போர்ட் பண்ணும் தான், பட் ஆனால் வந்து ஹோல் நம்பர்ஸை மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும், டெசிமல் நம்பர்ஸை சப்போர்ட் பண்ணாது. இப்போ இதுவே இந்த இடத்துல நான் டபுள் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும், அந்த கம்பைல் டைம் எரர் ரிமூவ் ஆகிடும். பிகாஸ் டபுள் அப்படின்ற டேட்டா டைப் நம்மளுக்கு டெசிமல் நம்பர்ஸை சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி தான் ஃப்ளோட் அப்படின்ற டேட்டா டைப்பும் நம்மளுக்கு என்ன பண்ணும், டெசிமல் நம்பர்ஸை தான் சப்போர்ட் பண்ணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஃப்ளோட்ன்ற டேட்டா டைப் நான் இங்கே கொடுத்துருக்கேன், பட் ஆனால் எனக்கு வந்து எரர் அடிக்குது. ஓகே, இது ஏன் அடிக்குது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் லேட்டராக. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் இருக்குது. ஸ்ட்ரிங் அப்படின்ற டேட்டா டைப்புக்கு வந்து எந்த ஒரு லிமிட்டேஷனுமே கிடையாது. நீங்கள் டபுள் கோட்ஸ்குள்ளே எவ்வளோ வேல்யூஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஸ்ட்ரிங் அப்படின்னு டேட்டா டைப் மென்ஷன் பண்ணுறேன், வேரியபிள் நேம் வந்து ஏ, டபுள் கோட்ஸ்குள்ளே நான் எவ்வளோ வேல்யூஸ் வேணாலும் என்ன பண்ணிக்கலாம், எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். இது எந்த வேல்யூஸ் வேணாலும் சப்போர்ட் பண்ணும், பட் கொடுக்குற வேல்யூஸை வந்து நம்ம டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். ஓகே. ஸோ கேர்ன்றது நம்மளுக்கு சிங்கிள் கோட்ஸ்குள்ளே ஒரே ஒரு வேல்யூ தான் சப்போர்ட் பண்ணும், பட் ஸ்ட்ரிங்ன்றது டபுள் கோட்ஸ்குள்ளே என் நம்பர் ஆஃப் வேல்யூஸை சப்போர்ட் பண்ணும். ஓகே. ஸோ இப்போ டேட்டா டைப்ஸ் பற்றி புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு கொஸ்டினோட ஆரம்பிப்போம். எனக்கு நம்பர்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா டைப் இருக்குது, ஃபைன். ஏன் வந்து ஹோல் நம்பர்ஸை மட்டும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு மொத்தம் 4 டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்குது? எதனால் வந்து டெசிமல் நம்பர்ஸை சப்போர்ட் பண்ணுறதுக்கு எனக்கு 2 டேட்டா டைப் இருக்குது? சரி, இன்ட்டும் நம்மளுக்கு ஹோல் நம்பர்ஸை சப்போர்ட் பண்ணுது, லாங்கும் பண்ணுது, ஷார்ட்டும் பண்ணுது, பைட்டும் சப்போர்ட் பண்ணுது. அப்போ நான் ஒரு டேட்டா டைப் மட்டும் இங்கே யூஸ் பண்ணிவிட்டு போகலாம்ல? எதுக்காக வந்து ஜாவாவில் வந்து ஒரு 4 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெசிமல்னு வந்துச்சுன்னா நான் ஏதாவது ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணிட்டு போகலாம்ல? எதுக்காக வந்து 2 கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு டேட்டா டைப்புக்குமே வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. என்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது ஒவ்வொரு டேட்டா டைப்புக்குமே. அதை நம்ம என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த எக்ஸல் ஃபைலில் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம டேட்டா டைப்ஸை வந்து இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கோம். இங்கே பைட்டு பிட்டுன்னு சொல்லிட்டு 2 காலம் இருக்குது. ஸோ பைட் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெமரி ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. ஓகே. அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 1 பைட்டுன்னு வச்சுக்கலாம். 1 பைட் அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு 8 பிட்ஸ் ஆஃப் மெமரி. 1 பைட் அப்படின்னா விச் இஸ் ஈக்குவல் டு 8 பிட்ஸ். அப்போ இன்ட் அப்படின்ற டேட்டா டைப் நான் யூஸ் பண்ணும்போது என்னால் 4 பைட்டுக்கான மெமரியை மட்டும்தான் என்னால் என்ன பண்ண முடியும், இன்ட்டில் வந்து யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி பைட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 பைட் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும். ஷார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 பைட் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும். லாங் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 பைட்ஸ் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும். ஃப்ளோட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 பைட்ஸ் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணும். டபுள் 8 பைட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். கேர் 2 பைட்ஸ் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். பூலியன் அப்படின்றது நம்மளுக்கு 1 பைட் தான் சப்போர்ட் பண்ணும். அதில் கொடுக்கக்கூடிய வேல்யூஸும் எதோ ட்ரூ ஆர் ஃபால்ஸாக இருக்கும். அது வந்து கம்ப்ளீட்லி ஜேவிஎம் டிபெண்ட். ஓகே. ஸ்ட்ரிங் அப்படின்றதுக்கு பர்டிகுலர் டேட்டா டைப்புக்கு வந்து எந்த ஒரு பைட்டும் எந்த ஒரு பிட்ஸோ ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. பிகாஸ் அதோட மெமரியே வந்து கொடுக்குற வேல்யூஸை டிபெண்ட் பண்ணி தான் எடுத்துக்கும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போது இன்ட் அப்படின்றது வந்து நான் 4 பைட்ஸ் ஆஃப் மெமரி வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? இதோட மேக்ஸிமம் என்னால் எவ்வளோ நம்பர்ஸை சப்போர்ட் பண்ண முடியும், மினிமம் எப்படி என்னால் எவ்வளோ நம்பர்ஸை சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம்.
இப்போ இங்க இருக்க டேட்டா டைப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா டேட்டா டைப்ஸ்க்குமே ராப்பர் கிளாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ராப்பர் கிளாஸஸ். ஓகே, ராப்பர் கிளாஸஸ். ஓகேவா? இந்த ராப்பர் கிளாஸ் ஹெல்ப்போட என்ன பண்ணிக்கலாம், ஒவ்வொரு டேட்டா டைப்போட மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஈஸியா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஷீட் நம்பர் 2க்கு போகலாம். இங்க பாத்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ் இருக்கு. அது ரிலேட்டடான ராப்பர் கிளாஸஸ் இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் இன்ட் அப்படின்ற டேட்டா டைப்போட ராப்பர் கிளாஸ் வந்து இன்டீஜர். இந்த இன்டீஜர் யூஸ் பண்ணி நம்மளால மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூவை என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால தான் நான் எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இந்த ராப்பர் கிளாஸ் யூஸ் பண்ணி ஒரு இன்ட்டோட மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் பண்ண முடியுன்றதுனால நான் எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பைட்டுக்கும் ஒரு நம்மளுக்கு பைட் அப்படின்ற ஒரு ராப்பர் கிளாஸ் இருக்கு. ஷார்ட்டுக்கு ஷார்ட் அப்படின்ற ஒரு ராப்பர் கிளாஸ் இருக்கு. லாங்குக்கு லாங் அப்படின்ற ஒரு ராப்பர் கிளாஸ் இருக்கு. ஃப்ளோட்டுக்கு ஃப்ளோட் அப்படின்ற ஒரு ராப்பர் கிளாஸ் இருக்கு. டபுளுக்கு டபுள் அப்படின்ற ராப்பர் கிளாஸ் இருக்கு. கேருக்கு கேரக்டர் அப்படின்ற ராப்பர் கிளாஸ் இருக்கு. ஸோ இந்த இத்தனை டேட்டா டைப்ஸ்க்கும் நம்மளுக்கு ஒரு ராப்பர் கிளாஸஸ் இருக்கு. ஐ மீன் எல்லாத்துக்குமே இருக்கு. பட் அந்த மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ வந்து நம்ம இவ்வளோ டேட்டா டைப்ஸ் மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும். பூலியனுக்கும் ஸ்ட்ரிங்க்கும் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூ நம்மளால செக் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதை நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எக்லிப்ஸ் எடுத்துக்கிறேன். ஐ மீன் இது வந்து ஒரு கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம லேட்டராக பார்க்கலாம் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட்எல்என். ஸோ இந்த பர்டிகுலர் லைனை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம லேட்டராக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எதுக்கு வந்து மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூஸ் ஐடென்டிஃபை பண்ண போகிறேன் அப்படின்னா இன்ட்டுக்கு பண்ண போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இப்போ இன்ட்ன்ற டேட்டா டைப்போட மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூஸ் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வித் ஹெல்ப் ஆஃப் ராப்பர் கிளாஸ் என்னால் அதை ஃபைண்ட் பண்ண முடியும்னு நான் சொன்னேன். ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ள இன்டீஜர் டாட் மினிமம் வேல்யூ. ஓகே, அதே மாதிரி இன்டீஜர் டாட் மேக்ஸிமம் வேல்யூ. ஓகே, இப்போ நான் அதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இன்ட்ன்ற டேட்டா டைப்போட மினிமமான வேல்யூ எவ்வளோ மினிமம் வேல்யூ என்னால் ஸ்டோர் பண்ண முடியுமோ அதோட நம்பர்ஸ் எனக்கு லிஸ்ட் டவுன் பண்ணும். அதே மாதிரி இன்டர்னல் டேட்டா டைப்பில் எவ்வளோ மேக்ஸிமம் வேல்யூ என்னால் ஸ்டோர் பண்ண முடியுமோ அதோட நம்பர்ஸை நம்மளுக்கு என்ன பண்ணும், அவுட்புட்டில் த்ரோ பண்ணும். நான் ஜஸ்ட் இதை ட்ரிகர் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளோட அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து இன்ட் அப்படின்ற டேட்டா டைப்பில் நம்மளால் ஸ்டோர் பண்ணக்கூடிய மினிமம் நம்பர். இங்கே கீழே இருக்கிறது இன்ட் அப்படின்ற டேட்டா டைப்பில் நம்மளால் ஸ்டோர் பண்ணக்கூடிய மேக்ஸிமம் நம்பர். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் ஏன் வந்து ஒரு நியூமரிக்கல் வேல்யூ ஓல் நம்பர்ஸை மட்டும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 4 டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்குன்னு. ஓகே, அதோட மெமரி கெப்பாசிட்டி தான் இங்கே வந்து என்னது டிஃப்ரென்ஸ். அதே மாதிரி பைட் அப்படின்ற டேட்டா டைப்புக்கு நமக்கு பைட் அப்படின்ற ஒரு ராப்பர் கிளாஸ் இருக்கு. ஸோ பைட்டோட மினிமம் வேல்யூ, பைட்டோட மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ அகைன் நான் ரன் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பைட்டில் என்னால் ஸ்டோர் பண்ணக்கூடிய மினிமம் வேல்யூ, இதுதான் மேக்ஸிமம் வேல்யூ. அது மாதிரி உங்களால் எல்லா டேட்டா டைப்ஸ்க்குமே வந்து என்ன பண்ண முடியும், இந்த மினிமம் அண்ட் மேக்ஸிமம் கெப்பாசிட்டியை வந்து செக் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ புரியுதா ஏன் வந்து ஒரு ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு இத்தனை டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு டேட்டா டைப்புக்குமே வந்து நம்ம வந்து வேல்யூஸ் அசைன் பண்ணி ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணுவோம். இங்கே வந்து 2 டேட்டா டைப்பில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒன்று வந்து லாங்கு, இன்னொன்று வந்து ஃப்ளோட். ஓகே, அது ஏன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் வித் இன்ட். இன்ட் அப்படின்ற ஒரு டேட்டா டைப்பில் நான் என்ன பண்ணுறேன், ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்டுக்கு ஏ ஈக்குவல் டு சம் நம்பர்ஸ் 1 2 3 4 5 6 ஸ்டோர் பண்ணுறேன். எஸ், ஸ்டோர் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் ஷார்ட் அப்படின்ற ஒரு டேட்டா டைப். ஸோ 1 2 3 4 5 6 எஸ், ஷார்ட்டில் வந்து நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியுது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு எரர் அடிக்குது. ஏன் அப்படின்னா ஷார்ட்டோட மேக்ஸிமம் லிமிட்டை நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸிட் பண்ணியிருக்கோம். அதனால தான் நம்மளுக்கு எரர் அடிக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பைட்டு. ஸோ பைட்டுக்கு நம்ம பார்த்தோம் 128 வரைக்கும் தான் நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் எக்ஸிக்யூஷனில் பார்த்தோம்.
ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லாங். இப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்ட்டோட மெமரி ஸ்பேஸ் பாருங்க கெப்பாசிட்டி 4 பைட்ஸ் தான். பைட்டோட மெமரி கெப்பாசிட்டி 1 பைட்டு தான். ஷார்ட்டோடது 2 தான். பட் லாங்கோடது மட்டும் பாருங்க 8 பைட்ஸ் வரைக்கும் அது என்ன பண்ணும், அதோட கெப்பாசிட்டி இருக்கு, ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், இன்ட் அப்படின்ற டேட்டா டைப்ல ஒரு வேல்யூவை நான் ஸ்டோர் பண்ண ட்ரை பண்றேன். 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போ நான் இது கூட இன்னொரு நம்பர் ஆட் பண்றேன். 1 more 9 ஆட் பண்றேன். 1 more 9. சரி, புரியுதா உங்களுக்கு? நம்ம இந்த இடத்துல இன்ட்டோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டியை நம்ம எக்ஸீட் பண்றோம். ஓகேவா? இஃப் யூ வாண்ட் டு ஸ்டோர் நம்பர் எனிதிங் மோர் தென் இன்டிஜர் கெப்பாசிட்டி, அதாவது ஒரு இன்ட்டோட கெப்பாசிட்டி வந்து இவ்வளோதான். இப்போ இதை தாண்டி நீங்கள் ஒரு வேல்யூஸை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அங்கே தான் வந்து என்ன யூஸ் பண்ணணும், லாங் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் வந்து யூஸ் பண்ணணும். நீங்கள் அங்கே தான் வந்து என்ன யூஸ் பண்ணணும், லாங் அப்படின்ற டேட்டா டைப் வந்து ஒன்று யூஸ் பண்ணணும். நீங்கள் ஒரு ஹோல் நம்பர்ஸை ஸ்டோர் பண்ண போகிறீங்க, அதோட நம்பர்ஸ் வந்து இன்டீஜரோட கெப்பாசிட்டியை எக்ஸிட் பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஸ்டோர் பண்ணுறது ஒரு லாங் டேட்டா டைப்பில் ஸ்டோர் பண்ணணும். பிகாஸ் லாங் டேட்டா டைப்போட மெமரி கெப்பாசிட்டி தான் அதிகம், விச் இஸ் 8 பைட்ஸ். இன்டது 4 பைட்ஸ் தான். ஓகே, சரி. பட் ஏன் வந்து ஸ்டில் நம்மளுக்கு எரர் அடிக்குது அப்படின்றத பார்ப்போம். சி, நீங்கள் ஒரு நியூமெரிக்கல் வேல்யூஸ் வந்து ஸ்டோர் பண்ண போகிறீங்க, ஈவன் தோ நீங்கள் வந்து லாங் டேட்டா டைப் நீங்கள் இங்கே கொடுத்துருந்தாலும் ஸ்டில் ஜேவிஎம் என்ன கன்சிடர் பண்ணிக்கும் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க வேல்யூ இன்ட்டாக தான் கன்சிடர் பண்ணோம். ஸோ அதனால தான் நான் வந்து மேலே உங்களுக்கு இன்ட்டு வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தேன். இப்போ இதே வேல்யூ தான் நம்ம இங்கேயும் கொடுத்துருக்கோம். இப்போ இன்ட்டோட கெப்பாசிட்டி எக்ஸிட் பண்ணியிருக்கோம், பட் லாங்கோட கெப்பாசிட்டி அதிகம் நான் சொன்னேன், 8 பைட்ஸ்ன்னு சொன்னேன். பட் ஸ்டில் நம்மளுக்கு என்ன பண்ணுது, ஜேவிஎம் இதை வந்து இன்ட்டாக தான் கன்சிடர் பண்ணுது. அதனால தான் நம்மளுக்கு ஸ்டில் இங்கே எரர் அடிக்குது. அப்போ நான் ஜேவிஎம் கிட்ட என்ன சொல்லணும், நான் கொடுத்துருக்க வேல்யூஸ் வந்து இன்ட்டு கிடையாது, லாங்கோட வேல்யூ அப்படின்றத நான் டிக்ளேர் பண்ணுறதுக்கு என்னோட வேல்யூவோட லாஸ்ட்டில் எல் அப்படின்ற ஒரு கீவேர்டை நான் மென்ஷன் பண்ணணும். ஸோ எல் ரெப்ரசன்ஸ் லாங். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். நீங்கள் என்ன தான் வந்து வேல்யூஸை டிக்ளேர் பண்ணாலும், நியூமெரிக்கல் வேல்யூஸை டிக்ளேர் பண்ணாலும் ஹோல் நம்பர்ஸ், ஸ்டில் ஜேவிஎம் அந்த ஹோல் நம்பர்ஸ் என்னதான் தான் கன்சிடர் பண்ணிக்கும், இன்ட்டாக தான் கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ நம்ம இங்கே லாங் டேட்டா டைப் கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லணும், ஜேவிஎம் இந்த வேல்யூ நான் கொடுத்துருக்கிறது வந்து இன்ட்டு கிடையாது, இது வந்து லாங்குக்கான வேல்யூ. அதனால தான் நம்ம என்ன சொல்லணும், லாஸ்ட்டில் எல்லுன்றதை மென்ஷன் பண்ணணும். அப்போ ஜேவிஎம் என்ன கன்சிடர் பண்ணணும், எல் நம்ம கொடுத்துருக்கனால ஓகே திஸ் இஸ் நாட் இன், திஸ் இஸ் லாங் வேல்யூ அப்படின்றத கன்சிடர் பண்ணி நம்மளுக்கு அந்த கம்பைல் டைம் எரரை ரிமூவ் பண்ணுவோம். ஈவன் தோ வந்து நம்ம அந்த எரர் மெசேஜை பார்த்தா கூட த லிட்ரல் த வேல்யூ the 1 2 3 4 5 6 7 8 9 நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, ஆஃப் டைப் இன்ட் இஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச். என்ன சொல்ல வருது, நீங்கள் கொடுத்துருக்க வேல்யூ இன்ட்டோட அவுட் ஆஃப் ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு சொல்லுது. ஓகே, ஸோ அதனால தான் நம்ம என்ன கொடுக்குறோம், லாஸ்ட்டில் எல்ன்ற ஒரு கீவேர்டு வந்து கொடுக்குறோம். புரிஞ்சுக்கணும் நம்புறேன். ஸோ இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் டெசிமல்கான இது பார்ப்போம். ஸோ எதனால் வந்து நம்மளுக்கு நியூமெரிக் ஹோல் நம்பர்ஸ் சப்போர்ட் பண்ணுறதுக்கு 4 டேட்டா டைப் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ அதே மாதிரி எதனால் வந்து நம்மளுக்கு டெசிமல் நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு 2 டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒன்று ஃப்ளோட்டு, இன்னொன்று வந்து டபுள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு ஒரு டெசிமல் வேல்யூ தான் நான் ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஒரு டெசிமல் வேல்யூ நான் ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணுறேன். எதில் ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ளோட் அப்படின்ற ஒரு டேட்டா டைப்பில் ஸ்டோர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போது நம்மளுக்கு எரர் அடிக்குது இல்லையா, சி ஃப்ளோட்டுன்றது நம்மளுக்கு என்ன பண்ணும், டெசிமல் வேல்யூஸை சப்போர்ட் பண்ணும் இல்லையா. இப்போ இதே வேல்யூவை நான் டபுளில் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, வேரியபிள் நேம் மட்டும் நான் மாற்றிக்கிறேன். இப்போ இதே வேல்யூவை நான் டபுளில் ஸ்டோர் பண்ணுறேன், பட் டபுளில் எனக்கு எந்த எரருமே அடிக்கல, பட் ஃப்ளோட்டில் மட்டும் எனக்கு எரர் அடிக்குது. என்ன விஷயம் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், இன்டூ லாங்குக்கும். என்னதான் நான் லாங்குன்ற டேட்டா டைப் கொடுத்து அதில் ஒரு வேரியபிள் அசைன்மெண்ட் அதுக்கு வேல்யூ கொடுத்தாலும் ஜேவிஎம் ஸ்டில் அதை இன்ட்டாக தான் கன்சிடர் பண்ணும். அப்போ நான் எல்லுன்ற கீவேர்ட் மென்ஷன் பண்ணால் மட்டும்தான் அது லாங்காக கன்சிடர் பண்ணணும்னு சொன்னேன். அதே மாதிரி நீங்கள் என்ன தான் டெசிமல் வேல்யூ கொடுத்து
ஒரு வேரியபிள் அதை அசைன் பண்ணி அதோட டேட்டா டைப் நீங்கள் ஃப்ளோட்டுன்னு கொடுத்துருந்தாலும் ஜேவிஎம் ஸ்டில் இந்த பர்டிகுலர் வேல்யூவை என்னவா தான் கன்சிடர் பண்ணும், ஒரு டபுளாக தான் கன்சிடர் பண்ணும். அப்போ நம்ம ஜேவிஎம் கிட்ட என்ன சொல்லணும், ஜேவிஎம் திஸ் இஸ் நாட் அ டபுள் வேல்யூ, திஸ் இஸ் ஃப்ளோட் வேல்யூ அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதுக்கு லாஸ்ட்டில் எஃப்ன்ற ஒரு வேல்யூவை ஆட் பண்ணணும், கீவேர்டை ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ அதனால தான் நம்மளுக்கு எரர் அடிச்சிட்டு இருந்தது இவ்வளோ நேரம். ஈவன் ஐ கேன் ஷோ யூ த எரர் மெசேஜ். சி, டைப் மிஸ்மேட்ச் cannot கன்வெர்ட் ஃப்ரம் டபுள் டு ஃப்ளோட். அதாவது வேல்யூ வந்து டபுள், இது வந்து ஃப்ளோட்டாக மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லுது. புரியுதுங்களா? ஸோ அதனால தான் நம்ம லாஸ்ட்டில் எஃப்ன்ற கீவேர்டை ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி நீங்கள் ஃப்ளோட் அண்ட் டபுளோட கெப்பாசிட்டி பாருங்களேன். ஃப்ளோட்ன்றது வந்து 4 பைட்ஸ்க்கான கெப்பாசிட்டி தான் அலோவ் பண்ணும். டபுள் அப்படின்றது வந்து 8 பைட்ஸ்க்கான கெப்பாசிட்டியை அலோவ் பண்ணும். விச் மீன்ஸ் நம்ம ஃப்ளோட்டில் ஸ்டோர் பண்ணக்கூடிய வேல்யூஸை விட டபுளில் வந்து என்ன பண்ணலாம், எக்ஸ்ட்ராவாக நம்மளால் வந்து வேல்யூஸை ஆட் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு கேர் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் இருக்குது. அண்ட் அகெயின் லைக் நம்ம ஃப்ளோட்டும் டபுளுக்கும் நம்ம என்ன பார்த்துக்கலாம், மினிமம் மேக்ஸிமம் வேல்யூ பார்த்துக்க முடியும் நம்மளால். ஸோ அகெயின் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், ஃப்ளோட்ன்றது ரேப்பர் கிளாஸு. ஸோ மேக்ஸ் வேல்யூ ஆஸ் வெல் அஸ் மினிமம் வேல்யூ. நம்ம இதுக்கு முன்னாடி இன்டிஜர் ஷார்ட் பைட்டுக்கு செக் பண்ண மாதிரி இதுக்கும் செக் பண்ணிக்கலாம், டபுளுக்கும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேர். ஸோ கேரோட மேக்ஸிமம் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பைட்ஸ். ஓகே, மேக்ஸிமம் கெப்பாசிட்டி வந்து 2 பைட்ஸ் விச் இஸ் 16 பிட்ஸ். ஓகேவா? பட் ஆனால் வந்து கேர் அப்படின்ற டேட்டா டைப்பில் நம்மளால் எந்த வேல்யூஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியும்னு சொன்னாலாம் உங்களுக்கு. கேர் அப்படின்ற டேட்டா டைப்பில் வந்து வெறும் ஒரே ஒரு லெட்டரோ இல்லைனா ஒரே ஒரு நம்பரோ இல்லைனா ஒரே ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண சொன்னேன். பட் ஏன் அதோட மெமரி பைட்டோட மெமரி கெப்பாசிட்டி 2 பைட்ஸ் வரைக்கும் இருக்குது. இப்போ ஷார்ட்ன்றது 2 பைட்ஸ் தான், பட் நம்மளால் என்ன பண்ண முடிஞ்சது, அதில் சம் மோர் தென் 1 நியூமெரிக்கல் வேல்யூஸை வந்து நம்மளால் கொடுக்க முடிஞ்சது இல்லையா. பட் ஏன் வந்து கேரோட பைட் மெமரியும் 2 தான், ஐ மீன் மெமரி கெப்பாசிட்டியும் 2 தான், ஏன் வந்து அதில் சிங்கிள் கேரக்டர் மட்டும் தான் நம்மளால் சப்போர்ட் பண்ணுது, டபுள் மோர் தென் 1 வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது அப்படின்னா, சி எஸ் கேர்ன்றது 2 பைட்கான மெமரி கெப்பாசிட்டியை தான் அலோவ் பண்ணுவோம். பட் அந்த 2 பைட் அப்படின்றது வந்து எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா யூனிகோட் கேரக்டர்ஸ் அப்படின்ற சில கேரக்டர்ஸ் இருக்குது. யூனிகோட் கேரக்டர்ஸ் அப்படின்ற சில கேரக்டர்ஸ் இருக்குது. இந்த யூனிகோடோட கேரக்டர்ஸை தான் நம்மளை என்ன பண்ணுது, அந்த பைட் மெமரியை அலோவ் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ கேன் கிவ் ஒன் எக்ஸாம்பிள். சி, நான் ஜஸ்ட் யூனிகோட் கேரக்டர்ஸ் அப்படின்னு கூகுள் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது, நம்மளுக்கு ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் இருக்கும் பாருங்கள். நான் தமிழை கிளிக் பண்ணுறேன். இப்போது ஆ அப்படின்ற வேர்டை நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதோட யூனிகோட் கேரக்டர் 2949. ஓகே, அதோட வேல்யூ என்ன, டெசிமல் வேல்யூ 2949. இப்போ நான் கேர் சி ஈக்குவல் டு 2949 அப்படின்றது கொடுத்தேன்னா ஸ்டில் இப்போ வந்து நம்மளுக்கு எந்த எரருமே த்ரோ பண்ணலை. ஓகேவா, கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். இப்போ நான் அதை பிரிண்ட் பண்ணுறேன், இதோட அவுட்புட் என்ன வருதுன்னு பாருங்கள். இப்போ அந்த சின்ற வேரியபிளில் தான் நம்மளுக்கு இந்த 2949 அப்படின்றது ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ நான் அதை ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 2949 பிரிண்ட் ஆகுதா இல்லைனா வேறு எதாவது பிரிண்ட் ஆகுதா பாருங்கள். சி, நம்மளுக்கு ஒரு தமிழ் லெட்டர் வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, அப்போ இந்த 2949 ஜேவிஎம் எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்குன்னா இப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கு. ஸோ புரியுதா, திஸ் இஸ் யூனிகோட் கேரக்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய லாங்குவேஜஸ்க்கு இருக்குது யூனிகோட் அப்படின்றது வந்து. ஸோ இதெல்லாமே வந்து கேர் அப்படின்றத வந்து அலோவ் பண்ணோம். ஓகே, ஸோ இதுதான் டேட்டா டைப்ஸ் கைஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஸ்ட்ரிங் இருக்குது. ஸ்ட்ரிங் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இட் வில் அலோவ் எனி வேல்யூ, பட் என்ன பண்ணணும், வி ஷுட் என்க்ளோஸ் த வேல்யூ வித் டபுள் கோட்ஸ். ஸோ ஸ்ட்ரிங்ன்றது வந்து நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூஸ் வேணாலும் ஸ்டோர் பண்ணும், பட் நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூஸ் வந்து என்ன பண்ணணும், டபுள் கோட்ஸ்குள்ளே வந்து நம்ம கொடுத்துருக்கணும். ஓகே, ஸோ இப்போ டேட்டா டைப்ஸ் பற்றி புரிஞ்சுக்கும் நம்புகிறேன். டேட்டா டைப்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் அண்ட் அதோட ரேப்பர் கிளாஸஸ் பற்றி அதோட மெமரி கெப்பாசிட்டியை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இதோட இந்த செஷனை வந்து நான் என் பண்ணுறேன். ஸோ இன்னொரு செஷனில் பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ.